அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 29/2/2024 வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் கிடைக்கவும், காரியங்களிலே முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கவும், எல்லாம் வல்ல குரு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மாசி மாதம் 17ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று அதிகாலை 2:32 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. இன்று காலை 8:26 வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 8:26 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. எல்லாம் நன்மைக்கே என்ன இருக்கணும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களால் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்களிலே அலை பாயக்கூடாது. மனசை ஒருமுகமாக வைத்திருக்க வேண்டிய நாள். பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று நல்ல பலன்கள் கிடைக்க, தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ஐயப்பன் தர்மசாஸ்தா ஹரிஹரபுத்திர சுவாமிகளின் வழிபாடு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள், புது வாய்ப்புகள் வருகின்ற நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். உங்களுடைய ஜாதகத்திலே உங்களுக்கு சாதகமான தசா புத்தி இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம். கோச்சார ரீதியாகவும் சில கிரகங்கள் குரு அல்லது சுக்கிர பகவான் அனுகூலமாக இருந்தாலும் நீங்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். சின்ன சின்ன விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷன் மற்றும் பிஆர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். பரீட்சைகளிலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பெரியவர்கள் முதியவர்களுக்கு உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, முத்தான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. கடகராசி என்பர்களை கவலைகளை மறக்க வேண்டிய நாள். கவலைப்பட்டு ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எது நடக்குமோ அது நன்மைக்கே இருக்க வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சீருடை பணியாளர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தருகின்ற நாளாக உள்ளது. மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருதிங்கிரா தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. சிம்ம ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் அனுகூலத்தை தரும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேருகின்ற நாள். கலைஞர்களுக்கு அற்புதமான நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் தேடி வரும். சலூன், பியூட்டி பார்லர், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, சந்தோஷமாக இருப்பீர்கள். சின்ன சின்ன விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. துலாம் ராசி அன்பர்களை, பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வருகின்ற மாதிரி சில விஷயங்கள் வீட்டிலே நடக்கும், கவனமாக இருக்க வேண்டும். சகோதரிகளுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எச்சரிக்கை தேவை. ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில தடைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். இன்று ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உள்ளது. இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். ஃபைனான்ஸ் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது.
வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் சாப்பாட்டு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள், குறிப்பாக என்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்காமல் இருந்த மாணவர்களுக்கு சில வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று ஹோமியோபதி, சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, உற்சாகமாக இருக்க வேண்டிய நாள், நல்ல செய்திகள் உண்டு. இன்று தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை செல்வங்கள் இல்லாமல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக உள்ளது. ஷேர் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுவது போன்ற விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் அல்லது தவிர்க்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ தன்வந்திரி பகவான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மகர ராசி அன்பர்களே, யோகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்கள், இன்சூரன்ஸ் செக்டாரில் இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள், பிரச்சனைகள் குறையும். சக ஊழியர்களுடன் இருந்த மனஸ்தாபங்களும் குறைவாக உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பியூட்டி பார்லர், சலூன், ஜிம் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு, பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டிரைவர்களாக இருப்பவர்களுக்கு சொந்தமாக வாகனம் வாங்குவதற்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். வீடு வாங்கி இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஹரிஹரபுத்திரன் ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 4. கும்பராசி அன்பர்களே, புது முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். நடைபாதை வியாபாரிகள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சினிமா சின்னத்திரை ப்ரொடியூசராக இருந்தவர்களுக்கு இருந்த பழைய பாக்கிகள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. மீனராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருப்பதனால கவனமாக இருக்க வேண்டும். புது முயற்சிகளிலே எச்சரிக்கை தேவை. வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும்.
ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு விரயங்கள் உண்டு. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நண்பர்களால் உங்களுக்கு சில தொல்லைகள் வரும். பணம் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ மீனாட்சி அம்மன் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல வெற்றிகளையும் நல்ல பாராட்டுக்களையும் புகழையும் பெருமையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல வாராகி அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். நன்றி, வணக்கம்.